ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்மளோட டக்கர் டேஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, முள்ளங்கி சட்னி எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் வச்சுட்டு அதுக்கு நான் வந்து கடலெண்ணெய் கொஞ்சோண்டு ஊத்திக்கிட்டேன். ஒரு 1 டீஸ்பூன் ஊத்திக்கிட்டேன். நீங்க இதில நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கனால குவான்டிட்டி இவ்வளோண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் முள்ளங்கிக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இது 2யும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி வந்து நம்ம ஒரு வதக்கிக்கலாம். வடக்கல்ல அந்த ஆயிலே இது வந்து நம்ம வெறும் வடக்கல்ல வந்து ட்ரையாக கூட வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அது பண்ணால் ஒரு டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறதுனால தான் நான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் அது கூட 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வந்து வரமிளகா வந்து 2 யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற எண்ணெயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணும்னா சேர்த்துட்டு வந்து இப்போ நான் உரித்து வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா அது வந்து நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக வேகணும். அதுக்குன்னு கருப்பாயிடக்கூடாது. நான் கொஞ்சோண்டு கருப்பு பண்ணிட்டேன். அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த வெங்காயத்தோட கலர் அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். எண்ணெயிலே வறுத்து எடுத்துட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை வந்து நாம் ஆட் பண்ணணும். இது வந்து வடக்கல்லோட சூட்டில் தான் தேங்காய் வந்து வதங்கணும். நம்ம வந்து தீயை ஆன் பண்ணிகிட்டே வந்து நம்ம தேங்காவை போடக்கூடாது. போட்டோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதை நானும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து புளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பையும் அந்த வறுத்த வெங்காயம், தேங்காய், முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் முள்ளங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.